சார், என் பேர் செல்வகுமார். நான் லாஸ்ட் 1 இயராக தான் இங்கே எஸ்டிடியாக இருக்கேன். இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா நானும் உங்களை மாதிரி தான் வந்தேன். ஸ்டார்டிங்கில் கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். என்னை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுளா மேடம்னு சொல்லிட்டு மேடம் தான் கொண்டு வந்தாங்க. இந்த நான் உட்காருவேன், வருவேன் சார், மீட்டிங்க்கு வருவேன். சரி கூப்பிட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு வந்து மீட்டிங்கு வருவேன். ஒரு மீட்டிங்கும் மிஸ் பண்ண மாட்டேன் சார். எல்லா மீட்டிங்கும் வருவேன். எல்லா மீட்டிங்கும் வந்து அட்டன் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னா டெக்கரேஷன் பிஸ்னஸ். இந்த கல்யாணத்துக்கு மேரேஜ்க்கெலாம் பண்ணுவாங்கல்ல, பர்த்டே பார்ட்டி, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிஸியில் என்ன பண்ணுவேன், ஒரு மீட்டிங் கூட வேலைக்கிழமை மீட்டிங் கரெக்டாக நான் வந்துடுவேன். காலையில் 7 மணிக்கு சொல்லுவோம், கரெக்டாக காலையில் 7 மணிக்கெலாம் மீட்டிங் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறமா அதை மறந்துடுவேன் சார். அப்படியே போயிட்டே இருந்தது சார். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் அப்படி தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, மஞ்சுளா மேடம் எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க உள்ளே வந்துட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மாதமாக படுத்துட்டாங்க. அப்போ கூட நான் மீட்டிங்கே கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தேன். 4 மாதம், அப்புறம் 5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, என் ஒய்ஃபு என்னை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏங்க, இது நல்ல பிஸ்னஸ்ஸு, நான் போயிட்டுருக்கேன், நீங்கள் வாங்க, நீங்கள் இது பண்ணலாம், உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, இந்த கான்டாக்ட்ஸ் வச்சு நம்ம இங்கே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் கூப்பிட்டாங்க. சரிம்மா நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நான் வந்திருந்தேன் சார். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, அசோக் சார், நம்ம எம்டி சார் இருக்காங்களே, அசோக் சார், அவர் என்னை பார்த்து ஒரு வாட்டி ஆஃபீஸில் கூப்பிட்டு உட்கார வச்சார் சார். 1-to-1 மீட்டிங் கொடுத்தாரு. 1-to-1 மீட்டிங் கொடுத்து, என்னங்க சார் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சொன்னார். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கொடுத்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், என்ன ஏர்ன் பண்ணுறீங்க எல்லாம் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், சார் நான் இது வரைக்கும் விஐபியில் இருந்திருக்கேன், அப்புறமா இன்னொரு ரியல் எஸ்டேட், அது என்ன பேருமா, ரிச் இந்தியா இது 2 இருந்தேன் சார். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்றது, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண என்னோட எஸ்சிடி மிஸ்ஸஸ் மஞ்சுளா மேடம். எனக்கு இந்த அசோக் சார் பேசினார், மணி சார் 2 பேர் மீட்டிங்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எதுவும் பண்ணாரு. அப்போ எனக்கு தடுமாறிச்சு, என்னால இன்னும் பேச முடியல, பயமா இருந்தது. பிகாஸ் ஒரு 200 பேர் இருந்தாங்க அப்போ. ஸோ அப்போ நான் யோசிச்சேன், என்ன இது இப்பவே நம்மளால பேச முடியும் அப்படின்ட்டு. எங்களை வந்து இப்போ நான் மைக்கு பிடிச்சி இது நான் 3வது மீட்டிங் நான் பேசலன்னா இந்த அளவுக்கு எங்களை வளர்த்து விட்டது நம்மளோட தனிகை. ஒண்ணுமே தெரியாம வந்த, படிச்சிருக்கணும், படிக்கல, அதனால ஒண்ணுமே படிக்கல, 0, இல்ல வந்து நான் டிகிரி டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா 2 பேரும் ஈக்குவலா சம்பாதிக்கலாம். இப்போ என்ன படிக்காதவங்க சம்பாதிக்கிறீங்களோ அதை வந்து படிச்சவங்க சம்பாதிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இது வந்து நம்ம தனியை கொடுத்துருக்கு நமக்கு. சில லாஸ்ட் டைம் அந்த மீட்டிங்ல நான் கேட்டேன், ஒருத்தவங்க சொன்னாங்க, மேடம் எனக்கு படிக்க தெரியல, நான் எப்படி இதை பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே இல்லை, படிச்சவங்க தான் இதை பண்ணணும்ன்ற ஒரு ஆப்ஷனே இல்லை. உங்களோட எஸ்சிடி இருக்காங்க, உங்களோட எஸ்சிடி கேட்டீங்கன்னா எல்லா விதமான ஹெல்ப்ஃபுல்லா அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும், ஸ்டேட்டஸ் சிம்பிள், நம்ம டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். என்ன ஸ்டேட்டஸ், ஒரு வெசனமா தான் வெசனமான பாட்டு வைக்கிறோம், ஹாப்பியா தான் ஹாப்பியா ஏதோ ஒன்று வைக்கிறோம். அது நம்ம தனியோட டெய்லி வச்சுன்னா உங்களுக்கு டெய்லியுமே ஹாப்பி தான் இருக்கும். ஸோ மெயின் வந்து உங்களோட எஸ்சிடியை எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி சொல்லிடுறேன். பேர் இந்துமதி. நான் வந்து இங்க எஸ்சிடியா இருக்கேன். 2 இயர்ஸ் ஆச்சு நான் வந்து. ஸோ இந்த 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா நான் தைரியமா சந்தோஷமா சொன்னேன், 10 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஏன் இதை 10 லட்சம் அழைத்து சொல்றேன்னா, நான் 17 வருஷம் வேலையில இருந்தேன். 17 இயர்ஸ் நான் வந்து ஒரு கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட் அட்மின்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 8 வருஷமா நான் ஒரு கம்பெனில மேனேஜரா இருந்தேன். ஸோ என்னோட சம்பளம் 32,000 ரூபாய். சில சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலையால நான் வேலையை விட்டு வெளியில வர மாதிரி ஆயிடுச்சு, குழந்தைங்களை பார்க்கணும்னு ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம லேடிஸ்க்கு என்ன பண்ணோம், குழந்தைங்க தான் மெயின் சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா வேலையை விட்டுட்டு வந்து நான் 2 months தான் வீட்டுல இருந்தேன். இந்த 2 months வந்து எல்லாம் வீட்டுல இருக்க முடியல. ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினா கூட நான் இவ்வளவுதான் கேட்கற மாதிரி இருந்துச்சு. அது நம்ம லேடிஸ்க்கு தெரிய எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு. எல்லா விஷயத்தையும் போய் நம்ம ஹஸ்பண்டே கேட்கறது, அவரை டிஸ்டர்ப் பண்றதோ எனக்கு ஆச்சு. ஏன்னா அவங்க வீட்டு வாடகை எல்லாமே பாத்துக்கிறாங்க, அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. சோ நான் அப்போ என்ன பண்ண, நான் பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தேன் தனியாக. என்னோட மேடம் மேடம் பார்ட் டைம் அவங்க ஸ்டால் போட்டாங்கன்னா நான் போவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் என்னன்னா நான் சரி ஃபுல் டைமா பண்ணலாம்னு ஒரு கான்செப்ட் தான் நான் குழந்தைகளை பார்த்தேன். அப்போ மஞ்சு மேடம் வீட்டுக்கு டைரக்டா வந்தாங்க. நான் வந்து கேட்டாங்க, நீங்க பார்ட் டைமா பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்தே பண்ணுங்க அப்படின்னு அவங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தாங்க எடுத்து. நீங்க பண்ணுங்க, வீட்டுல இருந்தே பண்ணி பாருங்க. வீட்டுக்கு ரெகுலரா வருவாங்க, வந்துட்டு நான் கால்ஸ் பண்ணாங்க, செக் பண்ணுவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க ரெகுலரா. நானும் கால்ஸ் பண்ணுவேன், பேசுவேன். அப்போ எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மையா சொன்னா வீட்டுல இருந்து பண்றப்ப அவ்வளவு தீர்மானம் வரல இந்த இது மேல, கம்பெனி மேல என்னோட ஒர்க் மேலேயே. இது நம்ம 1 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு, என்கிட்ட பைசா இல்லைன்றது மைண்ட் ஃபுல்லா தான் ஓடிட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் என்னோட மாறிச்சு, சில நிலை மாறிச்சு, என் குழந்தைங்களை பார்த்துக்க ஆள் கிடைச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் வெளியில வர ஆரம்பிச்சேன். பார்ட் டைமா தான் ஸ்டார்ட் பண்ணாதும் ஜஸ்ட் ஒரு 4 hours தான் வந்தேன். வந்து கால்ஸ் பண்ணேன், வெளியில போவேன், ஃபீல் பண்ணுவேன். அப்பவும் எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லை. இவரை கூப்பிட்டேன் நான் பிசினஸ்ல. இவர் வந்து டக்குன்னு வந்துடல. எந்த ஹஸ்பண்ட் சொன்னா கேட்க மாட்டாங்க, நல்ல விஷயம் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஓகேவா, நான் எல்லாருமே சொல்ல சில பேர் பிகாஸ் அவங்களுக்கு வந்து நம்ம பண்றது தப்பா இருக்கும்ன்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். சோ நான் என்ன ஏம் பண்ணேன்னா, இல்ல ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு இவர்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு தாட் பண்ணேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சேல் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் தான் சேல் எடுத்தேன். சேல் எடுத்துட்டு ஒரு 1.5 லட்சம் 1.75 வந்தது எனக்கு. வந்து இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்து போய் நான் கொடுத்தேன். பைக் கேட்டாரு. அப்போ அவருக்கு பைக் இல்லை, பழைய பைக் தான் ஓட்டிட்டு இருந்தாரு. ஸோ ஆஃபீஸ்க்கு போறது கஷ்டமா இருந்தது பிசினஸ்லாம். ஸோ ஒரு பைக் எடுத்து கொடுத்தேன். அவருக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துச்சு என் மேல. இன்னும் இவ 17 வருஷம் போனா என்னோட 1 year salary, ஐ மீன் 1 year நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா எனக்கு 3.25 லட்சம் தான் வரும். ஒரு வருஷம் என்னோட டைமிங் 9:30 மார்னிங் 9:30 மணிக்கு நான் போகணும். 9:30 மணிலேருந்து 6 மணி தான் என்ன கூப்பிட்டாங்க. பட் என்னோட டைம் வந்து 11 o'clock. ஏன்னா ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. ஈவெண்ட்ஸ்லாம் அந்த பார்ட்டிஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு கேஷ் கலெக்ஷன் எல்லாமே ஃபுல் இன்சார்ஜ். ஸோ 11:30 கூட ஆயிரம் சில நான் வீட்டுக்கு வரேன். ஸோ அந்த கேப் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பட் என்னன்னா எனக்கு டைமிங் இல்லை. என் குழந்தைங்களோட சரி, ஹஸ்பண்ட் எந்த இதுவும் நம்மளால கலந்துக்க முடியாது, ஒரு பேஷன் எதுவுமே போக முடியாது. ஆனா வந்து இங்க தனிகளை வந்து நான் அப்படி இல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட டைம், எனக்குன்னு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், நான் பிரிச்சுக்கிறேன். மோஸ்ட்லி வந்து நான் ரொம்ப வெளியில போறது அப்படி இப்படின்னு லைக் பண்ண மாட்டேன். இப்போ என்னோட தாட் ஃபுல்லாவே பணம் பணம் பணம். ஏன்னா பணம் இருந்தாதான் நம்மளால இருக்க முடியும். இதை வந்து நான் என்னோட சீனியர் அப்படின்னா பணம் பணம் அவங்க எப்ப போனாலும் பணம் பணம் பணம்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்றேன், பணம் இருந்தாதான் யாருமே மதிப்பாங்க.